ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ராசி 12வது ராசியாகிய மீனம். இந்த 2024 மீன ராசி நேயர்களுக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். மீன ராசிகளில் பொறுத்தவரை 12 ராசிகளில் ஒரு வரம் வாய்ந்த ராசியாகும். உங்களுக்கு எப்பொழுதும் பின் யோகம் என்ற அமைப்பு இருக்கும். இவர்களுக்கு 7.5 நடந்தாலுமே அந்த 7.5 நல்ல விதமாகத்தான் வழி நடக்கும். அதாவது 35, 40 வயதுக்கு மேல் வரக்கூடிய 7.5 இவர்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு இனிமேல் தான் வாழ்க்கையில் விடிவு காலம்னே சொல்லலாம். எல்லா வகையிலையும் கல்யாணமானவங்களுக்கு கல்யாணம், தொழில்துறையில் சாதிக்க முடியாதவங்களுக்கு தொழில்துறையில் சாதிப்பதற்கு உண்டான அமைப்பு, ப்ரொமோஷன், மாணவர்களுக்கு MBBS BE இதெல்லாம் கிடைக்கிறது, வரவேண்டிய காசு வராமல் இருந்தாலும் வந்துடும், குடும்பத்தில் குழப்பம், சண்டை, சச்சரவு எல்லாம் நீங்கி சேர்ற மாதிரி இருக்கும், விரயங்கள் சுப விரயமாக வரும். ஏற்கனவே இவங்க விரயம் பண்ணி சலிச்சிருப்பாங்க. அதனால் இப்போ இவங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த 7.5 இவங்களாக விரும்பி பண்ணாதான் கெட்ட வழி சுப விரயம்லாம் வராது. அந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் அனுபவிச்சவங்களாக இருப்பாங்க. 7.5 வந்தாலுமே இன்முகத்தோடு இத்தனை வருஷமாக 7.5 தான் இருந்தோம், இப்போ ஒன்று வந்திருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அது உண்மையிலே அது உண்மை தான், அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு எப்பயுமே பின்யோகம் தான். எல்லா மீனராசி நேயர்களுக்கும் 180% அப்படி தான். எம்ஜிஆர் மீனம் ரேவதி அவரும் பின்யோகம் தான். 48 வயசுக்கு மேலே தான் எந்திரிக்க ஆரம்பித்தார். அப்போ இந்த 2024 இவங்களுக்கு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. அருமையாக ஸ்டார்ட் ஆகுது. பெயர், புகழ், செல்வம், ஹெல்த்து விருத்தி, வீடு வாங்காதவங்க கூட இனிமேல் இந்த 2024 ஏதோ ஒரு சூழ்நிலை வாங்க வச்சோம். அந்த மாதிரியானது. ஏன்னா இவங்கள மாதிரி பொறுமைசாலி யாரும் கிடையாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு அந்த வாசகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது இவங்க தான். அந்த அளவுக்கு இருக்கும். 23 வரைக்கும் இவங்க பல கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க. ஆனால் 24 மேலே தான், 24 இருந்து தான் இவங்களுக்கு வாழ்க்கையுடைய பிடிப்புத்தன்மையாக இருக்கும். 20 வயசுக்குள்ள மீனராசினியர்கள் பார்த்தோம் அப்படின்னா கல்வியில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் வரும். மாணவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக படிப்பாங்க, ரொம்ப சாதிக்கக்கூடிய தன்மைகளாக இருப்பாங்க. 20லேருந்து 30 வரைக்கும் உள்ள மீனர்கள் பார்த்தோம் அப்படின்னா வேலை வாய்ப்புக்காக அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி உள்ள தன்மைகள் வரும். அப்போ எல்லாத்துக்குமே 7.5 இருக்குது. ஆனால் அந்த 7.5ல் பக்குவப்பட்ட அமைப்பாக இந்த 2024 அமையும். இதில் யார் ரொம்ப அதியோகம் அமைப்பாங்க அப்படின்னா 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் 2ஆம் பின் யோகம் என்ற அமைப்பை அடைய போகிறாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டவங்க. இந்த மீனராசி நேயர்களுடைய அமைப்பு அதில் 3 நட்சத்திரம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 பார்த்தோம்னா ஒரு சாஃப்டான நட்சத்திரம். புரட்டாதி குருவோட நட்சத்திரம், ரேவதி புதனோட நட்சத்திரம், உத்திரட்டாதி சனியோட நட்சத்திரம். இதில் குருவோட நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பிறக்கும்போதே குரு திசையில் பிறந்திருப்பாங்க. இந்த 3 நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் ராட்சச குணமே இருக்காது. இது எல்லா ராசியிலையுமே இது இருக்கும். ஆனால் மீனத்தில் மட்டும் பார்த்தோம்னா ஒன்று தேவகணம், மனுஷகணம். அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ராசி. இனிமேல் தான் இவங்களுக்கு வாழ்க்கைங்கிற பாடமே, வாழ்க்கையில் இன்பம் இவ்வளவு இருக்கா அப்படிங்கிறது இனிமேல் தான் இவங்களுக்கு அதை அளவுச்சு உணர்வாங்க. அதனால் இனிமேல் இவங்க பட்ட கஷ்டத்துக்கு விரைவு காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக ரொம்ப ஹை லெவலில் விரிவாக முதலீடு செய்யாதீங்க. இருக்கிறத வச்சு டெவலப் பண்ணுங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த வரன் சூப்பராக அமையும். ஆண்களுக்கு அதை விட நல்லாயிருக்கும். கணவன் மனைவி பிரிவு ஸ்தானத்தில் இருந்தவர்கள் கூட சேர்ந்துருவாங்க. சேர்ந்து பழசெல்லாம் மறந்துடுவோம், நீ புதுசாக நீ வாழ்க்கை ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதனால் அந்த ராசிகளில் நேயர்களே இது ஒரு பொற்கால ராசி. உங்களுக்கு கடவுள்
கூரையை பிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். நான் தைரியமாக களத்தில் இறங்கிக்க. இன்னும் பல வளங்களை பெறுவதற்கு எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.